தேவனுக்கு நமக்குமான உறவு திருமண பந்தத்துக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். திருமண பந்தத்துல இரண்டு நபர்களுக்கு இடையானது. அதுல 3வது நபர்கள் வர அனுமதி கிடையாது. 3வது நபர் வந்தாங்கன்னா டேஞ்சர். அது உங்க அப்பா, அம்மாவா இருக்கலாம், மாமனார், மாமியாரா இருக்கலாம். இல்லையா, அதை விட ஒஸ்ட் இன்னைக்கு நிறைய 3வது ஆள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் உள்ள வரான். அவன் வரக்கூடாது. ஹலோ, அட்டென்ஷன் ப்ளீஸ். எங்க வீட்டுக்காரோட அவர் சொல்றது தான் கரெக்டா இருக்கும்னு யாரும் சொல்றாதீங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். என் மனைவியை விட அந்த சிஸ்டர் நல்லா சோறாக்குறாங்க சொல்லாதீங்க, அடி வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது. நான் இன்னொன்னு சொல்றேன், கணவன் மனைவிக்குள்ள உறவு சரியா இல்லைன்னா எங்கேயோ ஏதோ தப்பு பண்றோம்னு அர்த்தம். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ரிலேஷன்ஷிப். அது என்ன சொல்லுவாங்க தமிழ்னா பிரத்யேக உறவு கணவன் மனைவிக்கு இருக்குது. அது போல தேவனுக்கு நமக்கு இருக்கணுமா. யாரும் முன்னாடி வரக்கூடாது. ஹலோ, வேதத்தின்படி அது தப்பு. முதல்ல நீங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, நீங்க உட்காந்து பேசுங்க, நீங்க உங்க ஃபேமிலியில் நடக்கிறத முடிவு பண்ணுங்க. வேற யாரையும் உள்ள விடாதீங்க. உங்க மேல இருக்க பாஸ்டர்கிட்ட கேட்கலாம், சொல்லலாம், அவங்க சொல்றது இது பண்ணலாம். ஆனா முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான். பாஸ்டர்ஸும் கூட உங்களோட வாழ்க்கையில முடிவு எடுக்கக்கூடாது. அவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், உங்களை நடத்தலாம். டிசிஷன் யார் தான் எடுக்கணும்? நீங்க தான் எடுக்கணும். கர்த்தரிடத்தை கேட்டு தான். உங்க மனசுல தேவன் இருக்க வேண்டிய இடத்துல வேறு தெய்வங்களோ மனிதர்களோ இல்லை பொருட்களோ இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஃபோன் இருக்குது நிறைய பேருக்கு. இன்னைக்கு ஃபோன் அதிகமானதுனால மனைவி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, கணவன் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பிள்ளைங்க கிட்ட. யோசிச்சு பாருங்களேன், பிசாசு எப்படி வந்து திருடுறான் பாருங்க நம்ம நேரத்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வந்தவொடனே மோசே 40 நாள் மலை மேலே போயிட்டார். இவனுங்களே ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எரேமியா 3:20 கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல. அட்டென்ஷன் ப்ளீஸ், இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாரியாகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா கவனிங்க, இது ஒரு ஆவிக்குரிய வேசித்தனமா இருக்குது. நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா பாவம் செய்வ. விக்கிரகாரம் மட்டுமல்ல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் முதலிடத்தையும் நீங்கள் வேறு பணத்திற்கோ பொருளுக்கோ மனிதர்களுக்கோ நீங்க செய்தீங்கன்னா அதுவும் தேவனுக்கு செய்கிற துரோகமா இருக்குது. இதுதான் யாக்கோபு 4வது அதிகாரத்துல 4வது வசனத்துல, விபச்சாரரே, அந்த வசனம் இப்படிதான் ஆரம்பிக்குது. ஹலோ, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புறியா? தேவன் உனக்கு பகையாளியா மாறுறாருன்னு அர்த்தம். உலகத்துக்கு சிநேகிதனா அர்த்தம், அவன் லவ் பண்ற மாதிரி நீ லவ் பண்றியா? நான் லவ் பண்றவங்க பார்த்துக்கிறீங்களா? ஊழியத்தை விட்டு ஊழியத்தில் டிஸ்டர்ப் ஆகி, ப்ரேயர் லைஃப் டிஸ்டர்ப் ஆகி, ஃபெலோஷிப் டிஸ்டர்ப் ஆகி, நான் சொல்றேன் இது ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு அர்த்தம். விட்டுருங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். வந்து எப்போ பார்த்தாலும் நான் ஊழியத்தை கொஞ்ச நாள் பிரேக் எடுக்கலான்னு இருக்கிறேன். சோறு சாப்பிட்ற பிரேக் எடு, தூங்காத. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரு? இந்த ரட்சிப்பு நீங்கள நான் ஆசைப்பட்டு கிடைக்கல, அவரு நீ ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்பட்டதுனால தான் அந்த ரட்சிப்பு உனக்கு கிடைச்சிருக்குது. தெரியுமா உங்களுக்கு? உலக காரியத்துக்கு சிநேகிதராக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா ஆகிறான். அவனை மாதிரி நீ இருக்கக்கூடாது. உனக்கும் அவருக்கும் வித்தியாசம் வரணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு நீங்கள் கொடுக்கணும். அவர் கொடுக்க வேண்டிய நாளை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்கள் அவருக்கு கொடுக்கணும். அதுவும் நேரத்தோடு வரணும். சத்தமாமே சொல்லுங்களேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் அவர் கொடுக்கணும். அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாரு. எங்கே பரிசுத்தம் இல்லையோ அங்கே தேவன் இருக்க மாட்டார். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் நீ சிலுவையில் அறிகிற. அவர் ஒரே ஒரு வாட்டி தான் அவங்க அறிஞ்சாங்க, ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் அறிஞ்சுன்னு இருக்கிற. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நீ இழந்து போய் மற்ற மனுஷங்க உனக்கு வேணுமான்னு நீ பாரு. நீ எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உன்னை விட்டு போகவே மாட்டார். ஆனால் மனுஷங்க அப்படி கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வர்ஷிப் எடுனா எடுக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு பிரிவினையை கர்த்தருக்கு நமக்குமா உண்டாக்கிடுது. நான் சொல்கிறேன், போனதெல்லாம் போட்டோம் பரவாயில்ல, திரும்ப இயேசுகிட்ட வந்துடுங்க. இன்னைக்கு கர்த்தர் பாவத்திலேருந்து ஒரு விடுதலை ஆக்கி திரும்ப நீங்கள் இழந்த இடத்துல இழந்த ஸ்தானத்தை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு வைப்பார்.